இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்க வீட்டிலையும் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு மூத்த குடிமக்கள் ஓய்வு காலத்திற்கு பிறகு யாருடைய கையையும் எதிர்பார்க்காம சுயமரியாதையோட வாழணும்ன்றதுக்காக தான் மத்திய அரசு 2 விதமான ஓய்வூதிய திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. ஒன்னு மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், இன்னொன்னு 18 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டங்களின் வழியாக இவங்க ஓய்வு பெற்ற காலத்துல இன்கம் கிடைக்கிற வகையில் மத்திய அரசு முயற்சி எடுத்திருக்காங்க. மூத்த குடிமக்களுக்காக இலவச மருத்துவ காப்பீடு இந்த திட்டத்துல 70 வயதுக்கும் அவங்களுக்கு இலவசமாக பெற முடியுமா? அது தொடர்பான ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருந்தேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு கேவைசி அப்டேட் பண்ணணும், இல்ல பணம் வந்து வித்ட்ரா பண்ணணும், இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இப்படி ஏதாவது ஒன்று செய்யறதுக்காக நீண்ட நேரம் போயிட்டு பேங்க்ல காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டோர் ஸ்டெப் வங்கி வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு ரிசர்வ் வங்கி. பொது போக்குவரத்து அரசு பேருந்துகள்ல பயணிக்க கட்டண சலுகை முதல் இலவசமா பயணம் மேற்கொள்ளக்கூடிய வசதி வரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க மூத்த குடிமக்களுக்கு. அதே போல அவங்க வந்து ட்ரெயின்ல வந்து பயணம் செய்யறதாக இருந்தாலும் அந்த ட்ரெயினுக்கான கட்டணம் இருக்கு இல்லையா, அதுல அவங்களுக்கு பாதி கட்டணம் மட்டுமே செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு சொத்து வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. போல வருமான வரி செலுத்துவதிலையும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. 60 80 வயது வரை இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் தனிநபர்களாக இருந்தாங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் வருமான வரி செலுத்துவதில் விலக்கு அளிக்கப்படுது. அதே போல 80 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்காங்க அப்படிங்கும் போது 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. பேங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணிருக்காங்க இல்லையா, பிக்ஸ்டு டெபாசிட், அதுக்கப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட், இதுல வந்து மற்றவர்களை விட மூத்த குடிமக்களுக்கு 0.25% 0.75% வரை வட்டியானது வழங்கப்படுது. இருக்கிறதுலயே மூத்த குடிமக்களுக்கு தான் வங்கியில் அதிகமான வட்டி கொடுக்கப்படுது. இதனால அவங்களால பணத்தை சேமிச்சு வைக்கவும் முடியும்.